கேளுங்க. இது எந்த ஊர்? இது திருச்சியா? இது திருச்சி டிஸ்ட்ரிக். இது நான் இப்போ இதுக்கு போயிட்டுருக்கேன், வால்பாறை போயிட்டுருக்கேன். ஆமாம், யூடியூபர். பெய்டு பாருப்பா, லக்கி விலாகர். அக்கா பண்ணியாச்சு. இந்தாங்க, சனிக்கிழமை வரும் வீடியோ. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பேசுன சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை வரும். திருப்பியும் நம்மளோட ஷேரா ஃபுல் டேங்க் ஆகிட்டான். திருப்பியும் செம்ம கான்வர்சேஷன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்களே. இப்போது சொன்னல, எனக்கு வந்து சுற்றிட்டு கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். காலையில் கிளம்பும்போது 4:54 போயிடலான்னு காட்டுச்சு. இப்போ பார்த்தா 6:10. என்னோடய மிஸ்டேக்கும் இருக்குது, மிஸ்டேக் இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினேன் அந்த ஹோட்டலில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ சுற்றிட்டு கூட்டிகிட்டு போகுது. பட் இன்னும் 244 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 6 மணிக்கு தான் மணி வந்து மத்தியானம் 1 மணி ஆகுது. இன்னொரு 4 மணி நேரம். ஸோ நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. இதே மாதிரி தான் ரோடு இருக்குது. ஆனால் பெரம்பலூர் மாவட்டம் பூந்து வரும்போது, அதான் அந்த சைட்லேருந்து வரும்போது ஃபுல்லாக மலைங்களாக தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பொள்ளாச்சி ரூட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். பொள்ளாச்சி டு வால்பாறை அது வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வேறு லெவல். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கும் பொள்ளாச்சி டு ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைடில் ஃபுல்லாக அங்கே பாருங்கம்மா, என் கண்ணுக்கு தெரியுது. கோப்ரோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல. திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற முசிறின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஏதோ ஒரு சந்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துச்சுங்க. ஹைவேஸ்லேயே போயிட்டு அப்படியே ஹைவேஸில் ஏறிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இது சுற்றிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுங்க. நானும் அது பாட்டுக்காக போயிட்டுருக்கேன். கூகுள் அம்மிஜி, ஏன்னா எனக்கு அம்மா மாதிரி. ஏன்னா வழி தெரியலன்னா யார் கூப்பிட்டு காமிப்பா? அம்மா தான் காட்டுவாங்க. ஸோ எனக்கு கூகுள் வந்து அம்மிஜி. நாமக்கல் 43, பேருந்து நிலையம் 1, திருச்சி 43. ஆனால் திருச்சி இன்னும் சிட்டி உள்ளே இருக்குது. பட் இது அவுட் ஆஃப் த சிட்டி நினைக்கிறேன். வெயில் பட்டையை கலப்புடுங்க, சரியான வெயில் உக்கிரம். வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன்ல, இப்படிப்பா ரைட்டா. திருச்சி மக்களே, யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஐம் திருச்சின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து நம்ம சேனல்லேருந்து வந்து திருச்சியிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அட்வென்ச்சரான இருக்குது. இன்னும் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா இன்னும் மலை ஏறவே ஆரம்பிக்கலை. மலை ஏற ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், எனக்கு வேறு மவுண்டன் சிக்னஸ். அதான் மேலே ஏற மேலே ஏற வந்து அதான் மவுண்டன் ஏற எனக்கு வந்து வாந்தி
லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். எனக்கு செட்டே ஆகாது மலை ஏறதுக்கு. ஒரு வாட்டி மூணார் போயிட்டு எனக்கு சுத்தமாக முடியல. வாந்தி எடுக்காத குறை, வாந்தி அடக்கிட்டு இருந்தேன். இன்னும் 239 கிலோமீட்டருக்கு 200 கிலோமீட்டர் எப்படியாவது ஓட்டிட்டோன்னு வைங்களேன். 200 கூட இருக்காது, அதிகபட்சம் 200 ஓட்டிட்டோன்னா அந்த 39 கிலோமீட்டரு அந்த வால்பாறை சிட்டிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட்டுட்டா வேறு லெவலில் இருக்கும்ல. நம்மக்கிட்ட தான் நான் ட்ரோனே இல்லையே. போப்போ வாங்கிக்கலாம். தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக நதி வற்றி போயிருக்கு. நதியா ஆறா? ஆறு ஃபுல்லாக வற்றி போயிருக்குங்க மக்களே. ஓரளவுக்கு மேகமூட்டம் இருக்குது இங்கே. இன்னும் ஒரு 236 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டோன்னா 36 கிலோமீட்டர்லாம் ஒன்றுமே தெரியாது. காலையில் 6:30 மணி 7 மணி ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். மத்தியானம் 1:30 மணி அது இப்போது. கைஸ் லாஸ்ட்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். கரெக்டாக இன்னும் ஒரு 2.5 மணி நேரத்தில் உள்ளே போயிடுவோன்னு காட்டுது. காற்று வந்து ஓவராக பலமாக அடிக்குதுங்க மக்களே. என்னால் வந்து ஒரு 40 மேலே போக முடிய மாட்டேங்குது, 40-50 மேலே போக முடிய மாட்டேங்குது. அவ்வளோ காற்று அடிக்குது. இந்த விண்மில்லாம் வந்து நம்ம வந்து ஊரில் தான், அதான் படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். நேரில் வந்து இவ்வளோ விண்மில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து என் வாழ்க்கையிலே வந்து நான் பார்க்குறேங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே விண்மில்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து நான் இப்போ தான் கேமரா ஆன் பண்ணுறேன். வெயில் வேறு பட்டையை கலப்புது. மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக சாரல் அடிக்குது. ஆமாங்க, லைட்டாக சாரல் அடிக்குது. ஆனால் பட் மேகம்லாம் உருவாக தான் இருக்குது. மேகம் ஃபுல்லாலாம் இல்லை, ஆனால் இப்போ சாரல் அடிக்குதுங்க. ஆஹா, இந்த வெயில் வேறு, முன் வெயில் அப்படியே கண்ணுக்கு அடிக்குதுங்க மக்களே. என்னால் முடியல. ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் வந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டின கிலோமீட்டர்னால் இன்றைக்கி தாங்க. 500 கிலோமீட்டர் மேலே ஓட்டுறதுனா இன்றைக்கி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் ஓட்டினதே இல்லை. அதிகபட்சமாக 150 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், 300 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் 500 கிலோமீட்டர் ஓட்டுறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில். இந்த வெயில் மட்டும் இல்லைன்னா இந்த சீனரிஸ் வந்து என் கண்ணுக்கு அப்படி இருக்குது. எவ்வளோ வாழை மரம், எவ்வளோ வாழை தோட்டம் இருக்குது. திடீர்னு சாரல் மழை பெய்யுது. ரெயின் கியர்ஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒரு ரெயின் கோட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். 200 அந்த முசிறி லாஸ்ட்டாக முடிச்சேன்ல, அது அங்கேருந்து அப்படியே முசிறிலேருந்து ஸ்ட்ரைட்டாக 200 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டேன். இதுனா அது மழை திடீர்னு பெய்யுது. மழை பெஞ்சால் நம்ம கோப்ரோ வந்து வேலை செய்யாதே. நிற்கக்கூடாது. ரொம்ப பெஞ்சுன்னா கோப்ரோ உள்ளே எடுத்து வைக்க வேண்டியது தான். இப்போ தான் வெளியே எடுத்தேன் கோப்ரோவை. ஸோ திருப்பியும் உள்ளே வைக்கணுமா ஆமாம் நினைக்கிறேன். நான் மழை பெய்யுதுன்னு நினச்சா இந்த வண்டி லாரியிலேருந்து தான் வந்து அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்துருக்கு. என்னடா மழை பெய்யுதேன்னு பார்த்தேன். சரி, மேலே மேகம் தான் இல்லையே, எப்படிடா மழை பெய்யுது பார்த்தா லாரியிலேருந்து காவா தண்ணி. கையில் காவா தண்ணி, கோப்ரோவும் காவா தண்ணியா பாருங்க. எவ்வளோ வாழை மரம். பின்னாடி ஒரு கார் ஒன்று வருது, அவரை வழி விட்டுலாம். நம்ம ஓரமாக நின்றுது. இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ வாழை மரம்.
வாழை தோட்டம் நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த சைடு பார்த்தா வாழை மரம், இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக வாழை காடு மாதிரி இருக்குது. அப்படியே காடுன்னு சொல்ல முடியாது, வாழை தோட்டம். அதான் இளநீலாம் இருக்குமா? இருக்குங்க. அடேடே, இங்கே ஒரு 2 ரெக்கை சுற்றல, அங்கேயே 2 ரெக்கை சுற்றல. 4:57 போய் சேரும்னு காமிச்சது. இப்போ பாருங்கள் 6:45. இப்போ 5 மணிக்குள்ளே அங்கே போனால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா உள்ளே அலோவை தான். இந்த கீழே நம்மளை ஆலியார் டேம் ஆண்டியே கீழே வந்து ஆலியார் தான் நினைக்கிறேன். அது கீழே டேமுக்கிட்டேயே வந்து செக் போஸ்ட் இருக்கும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ நான் இன்னும் ஹோட்டல் கூட எதுவுமே புக்கே பண்ணல, ஏன்னா டேரெக்டாக போய் அங்கே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே ஆன்லைனில் பார்த்தா எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சீசன் கூட இல்லை, அன்சீசன் தான் இப்போது. ஸோ அதனால் நம்ம எதுக்கு புக் பண்ணி ஏர்பிஎன்பியில் போய் பார்த்தேன், ரேட் அதிகமாக இருந்தது. சரி ஓகே, நம்ம டைரெக்டாக போய் பார்ப்போம், அந்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம், 2-3 ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கோ அதில் போய்ட்டு ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபிங்கர்ஸ் க்ராஸ். பட் நான் வந்து கீழே தடுத்து நிறுத்தப்படுவேனா இல்லை உள்ளே போவேனா? ஸோ கண்டினியூவாக பாருங்கள், நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள். ஃபைனலாக வந்து பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 69 கிலோமீட்டர் இருக்குது பொள்ளாச்சி வால்பாறைக்கு. இங்கேருந்து 69, இங்கே இருக்கும் மேப்லேயும் வந்து 69 தான் காட்டுது. பொள்ளாச்சி வந்துட்டோங்க. இதுதான் பொள்ளாச்சியா? கோவை மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள். எத்தனை பேர் கோவையிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, 5 மணி ஆக போகுது. 5 ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. அலோவ் பண்ணலன்னா வேஸ்ட்டு. நான் இவ்வளோ தூரம் வந்தது. கீழே தான் எங்கேயாவது ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். பார்ப்போம். கோயம்புத்தூரா இதெல்லாம் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, ஒரு சந்தோஷமான செய்தி என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. மலை வால்பாறையோட கீழே இருக்கிறோம் இப்போது. ஸோ இப்போ மேலே ஏற முடியுமா முடியாதான்னு தெரியல எனக்கு இப்போது. ஸோ எவ்வளோ பெரிய மலை இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது, 55 கிலோமீட்டர் இருக்குது. பட் ஆனால் இன்னும் மேலே ஏறுறதுக்கு எப்படியோ இருக்குது. ஆனால் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த மலை தெரியுது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இப்போது அது தெரியும் பாருங்கள். தெரியுதா? தூரமாக தெரியும் பாருங்கள். நான் மேலே தூக்கி காட்டுறேன். அப்பா, காலையிலேருந்து 6:30 மணிலேருந்து ஓட்டுறேன். மணி இப்போது 5:30 மணி ஆகுது. நடுவில் 1 மணி நேரம் தான் பிரேக்கே. கைஸ், மலையை பார்த்தாச்சு. ஸோ மேப்பு தான், கூகுள் அமேஜியை தான் பார்க்கணும். எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. அப்படியே சருவலாக கீழே இறங்குது அப்படியே ரோடு. நான் பார்த்துட்டேன், மலை லெஃப்டில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய மலை நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இது கோவை தான், தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் இருக்கிற மலை நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் போன வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ நம்மளால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த நம்மளோட இந்த இதில் தமிழ்நாடு சீரீஸில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் தான், இன்னும் 55 கிலோமீட்ரு. இதில் வர சார்ஜ் காலி ஆகிடுச்சு. 33% மட்டுமே உள்ளது. நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா தெரியல, கண்டிப்பாக கேட்கும். நான் மைக் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேனா இல்லை நினச்சிட்டேன். ஏன்னா 3 பேட்ரி எடுத்துகிட்டு வந்தேன், 2 பேட்ரி முடிய போகுது. இப்போ லாஸ்ட் ஒரு பேட்ரி அது ஏறும்போது நம்ம இது பண்ணலாம். எவ்வளோ நிமிஷம் வந்து வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாம் ரைட்டில் எடுக்கிறாங்க, நம்மளும் ரைட்டில் தான் போனோம். கைஸ், ஹேவனுங்க, வருத்துங்க.
காலையிலேருந்து ஓட்டினதுக்கு ஒர்த்துங்க. மழை பெய்ய நினைக்கிறாங்களாம் மேலே. வாங்க பாருங்க லிஃப்டில். அதுதான் வால்பாறையா? முன்னாடி தெரியுதா உங்களுக்கு மலை எப்படி இருக்குன்னு? அப்படியே ஃபுல்லாக மேகங்கள் அப்படியே மலையை மறைச்சிட்டு இருக்குங்க. கோபுரில் கரெக்டாக தெரியுதா இல்லையா தெரியல. அந்த மேகங்கள் அப்படியே வந்து மலையை மறைச்சிட்டு இருக்கு. மலையை சரியாக தெரியல. ரோடு கூட வேற லெவல் ப்ரோ. மக்களே கரெக்டாக ஒரு வருஷமாக வந்து நான் வால்பாறை பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த கனவு வந்து இப்போ நிறைவேறுமா நிறைவேறாதா? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கீழே செக் போஸ்ட்டில் 5 மணிக்கு மேலே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. மணி இப்போவே 5:30 ஆகிடுச்சு. ஏன்னா காட்டு விலங்குகளோட நடமாட்டம் 6 மணிக்கு மேலே நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல. உள்ளே அலோடு பண்ணலைன்னா கீழே வந்து தான் ஏதாவது ரூம் எடுக்கணும். மோஸ்ட்லி ட்ரை பண்ணலாம், உள்ளே போகிறதுக்கு மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் கரெக்டாக 47 கிலோமீட்டர் ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாகவே வால்பாறை ரோடு தான் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் போகிறேன், யாருமே போகல ரிட்டர்னு. உள்ளே அலோடு பண்ணுறாங்களா தெரியல. நான் மட்டும்தான் அங்கே போகிறேன் இப்போதைக்கு. ஒரு கார் ஒன்று வருது, காரை அலோடு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா காரில் இருக்கிறவங்கள சேஃப்டின்னு சொல்லிட்டு காருக்கு அலோவ் பண்ணிவிடுவாங்க. பைக்குக்கு தான் உள்ளே அலோடு பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. நல்ல ஆஃபீஸராக இருந்தால் அலோவ் பண்ணிவிடுவார். பார்க்கலாம், நல்ல ஆஃபீஸராகவும் இருக்காங்க, சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட சேஃப்டி அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக தெரியும் பாருங்கள், தெரியுதா? வால்பாறை ஹெவன் ஆஃப் லக்கி வாகர். அப்பா இதெல்லாம் சினிமாவில் தாங்க பார்த்தேன். கடவுளே யா அல்லாஹ். இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்ப்பேன் நான் நினச்சே கூட பார்க்கல. இப்போ கார் என் பின்னாடி தான் வந்துச்சு, எப்படி போச்சுன்னு தெரில. பாருங்களேன், அப்படியே போயிடுச்சு. இந்த vlog எவ்வளோ நிமிஷம் வரப்போது கூட தெரியல எனக்கு. அதுதான் இன்னொரு 5 கிலோமீட்டரில் வால்பாறை டவுன் போயிடுவோம். அப்போது செக் போஸ்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக் போஸ்ட் வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டேன் செக் போஸ்டாண்ட. ஓரமாக நிப்பாட்டிட்டு என்ட்ரி மட்டும் ஒன்று போட்டு வந்துடலாம். கழட்டிடுறேன். கைஸ் ஃபைனலாக வந்து இதாங்க ஆழியார் டேமு தான் ஏற ஆரம்பிக்கிறோம். எங்கே வந்து மவுண்டன் சிக்னஸ் சைடு வந்துற போது பயமாக இருக்குது. கடவுள் தான் காப்பாற்றணும். எவ்வளோ பெஞ்ச் இருக்குது பாருங்கள். அங்கே கேமரா எடுத்தேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களே சொல்லிட்டாங்க கேமராலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே நிறைய சிறுத்தை. ஆஹா, உண்மையாக மழை பெய்யுதா? மழை பெஞ்சால் சோழி முடிஞ்சுதுங்க. இங்கெல்லாம் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. மலைப்பாதை ஆரம்பம் சாலக்குடி.
ஆமாங்க, லைட்டாக சாரல் அடிக்குது. மழை தானா? வாப்பா, இப்போதாங்க என் வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் தனியாக, அதுவும் 550 கிலோமீட்டரு 600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட, அதுவும் மலை பாதையில் ஃபஸ்ட் டைம் போகிறதுனா நான் மட்டும்தான். அதுவும் இங்கே பாருங்கள், என் பின்னாடி எந்த வண்டியும் இல்லை. மிரரில் காட்டுறேன் பாருங்கள். எங்கே மேலே போ மழை பெய்யுதுங்க. நான் அதை ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்ல. இதில் எது கவர் பண்ணணும், எது கவர் பண்ணக்கூடாது எதுவுமே தெரிலங்க. எல்லாமே அப்படி அழகாக இருக்குங்க. 39 கிலோமீட்டர் இதே ரோடு, யாருமே இல்லை, தன்னந்தனி. அங்கே போய் தான் இப்போ கூத்து இருக்குது. அங்கே வந்து ரூம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. ரேட் அதிகமாக இருக்கட்டும் இல்லை ரூம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க வைங்களேன், அவ்வளோதான். வால்பாறைக்கு என்ட்ரி ஆகிட்டேன். இப்போ எத்தனை 2 ஏறி இருக்கேன்னா, கூகுள் மேப்ஸில் பாருங்கள், ஓரமாக நிப்பாட்டி காட்டுறேன், எவ்வளோ வளைவு இருக்குது பாருங்கள். ஆனால் இருக்கிறதுலே 40 பெண்டு வந்து கொல்லிமலை தான். அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இல்லை. பட்டு இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த எல்லா பெண்டையும் வந்து நம்ம ஏறி கடைசியாக தான் இவ்வளோ பெண்டு ஏறணும். இன்னும் இதுக்கு தான் 1 hour 1 minute காட்டுது. லாஸ்ட்டாக இங்கே போய் சேரணும். ஸோ நிற்கக்கூடாது இங்கே. ஸோ நான் கிளம்புறேன். நான் மலையில் ஓட்டினதே இல்லை, மலை பாதையில். ஸோ இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் அட்வென்ச்சர் இப்போ தான் ரியல் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. லக்கி வ்ளாகர் ஸ்குவாடே இப்போ தான் ரியல் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ மழை வேறு பெய்யுது, மழை பெய்யக்கூடாது. அப்பா இங்கேருந்து பள்ளத்தாக்க பார்த்தாவே ரொம்ப கரை கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஒரு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியல. இவ்வளோ ஹைட் ஏறணும். அல்லா, இதில் வேறு அமௌண்ட் எதுவுமே கையிலே வச்சுக்கல, எல்லாமே ஜிபேயில் தான் வச்சுருக்கேன். என்ன ஆக போதோ. காட்ஸ் கிரேட். காட் தான் நான் காப்பாற்றணும். வால்பாறையே அப்படியே தெரியுது. காதெல்லாம் அடைக்குது. மலை ஏறுன்னு சொல்லிட்டு அடைக்குதோ இருக்கலாம். ஆமாம், நானும் ஒரு வாட்டி மூணாறு போகும்போது காதெல்லாம் அடைச்சிது. ஏன்னா ஏதோ பூச்சி ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்குது. இவனை ஒரு நிமிஷம் இங்கே நிப்பாட்ட கூட முடியாது. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் யாருமே இல்லைங்க. நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன். வரவங்க வந்துட்டுருக்காங்க, உள்ளே போகிறவங்க யாருமே இல்லை. இங்கேயும் டிராஃபிக் ஜாமு. கொண்டை ஊசி வளைவு இல்லையா? ஃபுல் பாருங்கப்பா. அப்படியே வந்து மலையை வெட்டி ரோடு போட்டிருக்காங்க கைஸ். என்னடா இவன் சின்னதாக இங்கே போன வால்பாறைக்கே இவ்வளோ சீனும் போடுறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் பர்சனலாக வந்து எனக்கு எவ்வளோ நல்லதும் நடந்திருக்கு, கெட்டது தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ நல்லது இல்லை, இது ஒரு நல்லது. எனக்கு என் வாழ்க்கையில் நான் ட்ராவல் பண்ண விரும்பின இடத்துல இது ஒரு நல்லது நடந்திருக்குது. எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. ஸோ
யாருமே என்னடா ரொம்ப சீன் போகிறானே நினைக்காதீங்க. அப்பப்போ இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்காதீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. வைசர் திறந்து இருக்கிறதால உள்ள ஏதேதோ பூச்சிங்களாம் போகுதுங்க. காது குடையுது. ஒரு எல்லோரும் கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் மேலே போயிட்டுருக்கேன். கற்கள் விழும் பகுதி, யாரும் நிற்காதீர்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே பாருங்கள், சின்ன அருவி. இங்கே மழை வேறு டிசல் ஆகிட்டே இருக்குது. எங்கே கோப்ரோக்குள்ளே தண்ணி போயிட போதோ பயமாக இருக்குது. ஏன்னா கோப்ரோ ஹீரோ 8 ஒன்று வச்சுருந்தேன். இன்னும் 26 கிலோமீட்டரா. கோப்ரோ ஹீரோ 8 வச்சுருந்தேன். இதே மாதிரி தான், எதுவுமே பிரச்சனை இல்லை. திடீர்னு ஆன் ஆகி அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. கேட்டால் உள்ளே தண்ணி போயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சின்ன சின்ன மழைக்கே எனக்கு பயமாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்குதான், பட் ஆனால் பார்ப்போம், ஃப்யூச்சரில் நம்ம போடுவோம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 2024 வால்பாறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2024 வால்பாறை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த காணொலி மூலியமாக சமர்ப்பிக்கிறேன். ஸோ மணி இப்போவே 6 ஆகிடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்தை இருட்டிடும். ஸோ நம்ம மேலே போயிடலாம். அப்புறம் ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. கோயிலா? கோயில் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. பார்த்தேன் கோயில் இருக்குது உள்ள. மேலே போக இருட்டாக இருக்குது. ரொம்ப மழை பெஞ்சால் நான் டைரெக்டாக ரூம் போயிட்டு தான் அதான் ஏதாவது ரூம் புக் பண்ணி தான் உங்களை ரூமில் தான் சந்திக்க முடியும். ரொம்ப மழை பெய்கிற மாதிரி தோணுச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து ரூம் போயிட்டு காட்டுறேன். மலை ஏற குளிருதுங்க. மலை ஏற குளிருது. இன்னும் லைட்டாக இல்லை, குளிருது. ஆனால் கையில் சில்லுன்னு இருக்குது, கால் சில்லுன்னு இருக்குது. மேலே அப்படியே எட்டி பார்த்தேன், அவ்வளவு இருட்டாக இருக்குது. அதான் இருட்டானா என்னது, கரும் மேகங்கள் சூழ்ந்து அப்படியே இருக்குது. ஒரு ஹேர் பின் பெண்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் பண்ணுறது கரெக்டானு சொல்லுங்கள். ஃபஸ்ட் கியரில் தானே போகணும். ஸோ எனக்கு தெரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். தெரியுதா? காட்டுறேன் பாருங்கள், மேலே தூக்கி காட்டுறேன் பாருங்கள் கேமராவை. எவ்வளோ அடர்ந்த மேகங்கள், மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். காதில் பூச்சியாக போயிடுதுங்க. சை, ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுட்டேஜஸை வந்து நான் எடுக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் நடுவில் வண்டிங்க அப்படியே பட்டு பிட்டுன்னு வருதுங்க. லென்ஸு கிளியராக இருக்கா தெரியல. இருக்கு பாருங்க, எவ்வளோ இருட்டாக இருக்குப்பா. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தால் இன்னும் டீ எஸ்டேட்டாக இருக்குது. நான் பாருங்கள் மிஸ்ட்டு எவ்வளோ இது போகுது பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. நாளைக்கு சுத்த போகலாம். டே 2 வீடியோவில் வால்பாறையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம. அங்கே பாருங்க பா, காற்று எனக்கு தள்ளுதுங்க. லெஃப்டில் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக பாருங்க, வருத்துங்க. இங்கே பாருங்க, அதையே பார்த்துட்டு எங்கேயாவது விட்டுற போகிறேன் வண்டியை. இது ஃபோட்டோ பாயிண்ட் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நம்ம நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபோட்டோ பாயிண்ட்டை. மிஸ்ட்டுங்க. ஆஹா, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்க வால்பாறை. பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஃபுல்லாக பனி. எதுவுமே எதிர் லைட் இல்லைன்னா அவ்வளோதான் போல். இங்கே பாருங்கள் எப்படி போகிறேன் பாருங்கள், நான் ஸ்லோவாக போகிறேன். ஆஹா, போ மிஸ்ட் அதிகமாகுதுங்க. செம்ம அட்வென்ச்சராக இருக்குது இந்த ட்ரிப்பு. இப்போ அட்வென்ச்சர் இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு நான் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்கலைங்க. தேங்க்யூ காட், தேங்க்யூ. என் வாழ்க்கையில் மிஸ்ட்லாம் பார்ப்பேன்னு எதிர்பார்த்ததே இல்லை. மணி வந்து 7 10 நிமிஷம் இருக்குது. ஆனால் 7:10 தான் போவோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கா? பாருங்கள் மிஸ்ட்டு எப்படி தெரிது பாருங்க. ஆஹா, ரோடே தெரிலங்க. ஏங்க சுத்தமாக ரோடே தெரிலங்க. ஆஹா, ஃபுல்லாக மிஸ்ட்டு. அங்கே பாருங்கள் மக்களே, மிஸ்ட்டு பாருங்கள் மக்களே, மிஸ்ட்டு பனி. வெயில் காலத்தில் அதுவும் வந்து பனி நான் பார்க்குறது ரொம்ப, அதுவும் பனி துளி பார்க்கல. எதுவுமே தெரிலங்க. கோபுரம் உள்ளே வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை தூருது. இப்போ இங்கேருந்து கீழே பார்க்க வேணாம். நானும் லைட்டை போட்டுக்கலாம். சரியான மிஸ்ட்டுங்க. குளிராகவும் இருக்குது அதே சமயத்தில். ஃபஸ்ட் கியரில் தான் போனோம், நான் தான் செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன். இன்னும் அந்த சைடு பாருங்கள், ஏங்க ஒன்றுமே தெரிலங்க. நானும் ரசிக்கிறேன், நீங்களும் ரசிங்க. நானே ஒரு எத்தனைல போகிறேன்? 10 15 தான் போகிறேன். ஆஹா, இன்னும் இத்தனை 10 கிலோமீட்டர் இருக்கா?
இந்த மிஸ்டில் யானை நின்றா கூட தெரியாது போல். மழை வந்து ஓவராக நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு அண்ணன் வந்து இங்கே வால்பாறை பற்றி சொல்கிறாரு. இங்கே சிறுத்தை புலி அப்படிலாம் சொல்கிறாங்கண்ணா, அப்படிலாம் இருக்காண்ணா இங்கே? சிறுத்தை இருக்குது, கரடி இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. இங்கே இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ வெளியே தெரியறது இல்லை. நைட் நேரம் வரும். நைட் நேரம் வரும். ஆனால் முதல்லலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிறுத்தை அதிகமாக இருக்கு, நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. சிறுத்தை வளர்க்குறாங்கல்ல. யார் கவர்மெண்ட் இந்த காட்டுக்குள்ளே கவர்மெண்ட்டே வளர்க்குது சிறுத்தை. நீங்கள் அது தொடக்கூடாது. ஆ, அதை எது நம்ம அடிச்ச அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் நம்ம தான் பையன் கட்டணும். ஆமாம், நம்மளை உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன்னா பாதுகாக்கப்பட்ட விலங்குல அது அழியும் நிலையில் இருக்க அந்த விலங்கு அது. ஸோ அதனால் இந்த எருமை, காட்டெருமைலாம் இருக்கா? காட்டெருமை இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா போதும், அதெல்லாம் காட்டெருமை நிறைய இருக்கும். இப்போ போனால் இருக்குமா? இருக்கும். இப்போ நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பகல் நேரம் பார்த்தா அவங்க கிடையாது. இப்போ பார்த்தா நைட் நேரம் பார்த்தா தெரியாது. திடீர்னு நம்ம முட்டிச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு. வேறு மான் இருக்குது, வேலையாடு, வேறு என்னென்ன இருக்குது? வேறு என்ன, அவ்வளோதான். பாம்பு கிடக்கும். பாம்புலாம் நிறையா இருக்கும். நீங்கள் சிறுத்தை ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க? இந்த வழியாக நடக்கும் கூட பார்த்துருக்கோம். ரொட்டிகள் இருக்குது. சிறுத்தை தான், புலிலாம் இல்லை இங்கே. புலி இருக்கும், ஆனால் அவ்வளோ இல்லை. பார்த்ததில்ல. ஆனால் சிறுத்தை தான் நிறைய பேர் பார்த்து. இருக்கு. புலியும் இருக்குது. யானை தான் நிறைய இருக்குது. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், ஒரு அட்வென்ச்சரான ட்ராவலுக்கு அப்புறமா ஃபைனலாக ரூமுக்கு வந்து செட்டில் ஆனது. நைட்டு 8:30 ஆகிடுச்சு. இப்போ நான் டைம் கரெக்டாக வந்து 8:33 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து ரூமில் வந்து செட்டில் ஆனேன். நடுவில் வந்து கொஞ்சம் மழை தான் நின்றுட்டேன். இல்லைனா 6:30க்கு நான் மேலே வந்திருப்பேன். ஸோ லாஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து தனியாக தான் வந்து அந்த காட்டில் லைட், என்னோடய வண்டி லைட்டில் மட்டும்தான் அந்த 12 கிலோமீட்டர் வந்து நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் பயம், எங்கே ஏதாவது காட்டு மாடு எங்கேயாவது வந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயம். பட் பரவாயில்ல, ஃபிங்கர்ஸ் கிராஸ் எதுவுமே நடக்கலை. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரூமோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ரூம் என்ன இருக்குது ஃபெசிலிட்டி காட்டுறேன் இருங்க. இதுதான் கைஸ் நார்மல் ரூமு. 2 டேஸ்க்கு எடுத்திருக்கோம். டிவியோடு இருக்குது, ஃபேனு. நான் ஏசியில் நான் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் இங்கே இருக்குது. ஸோ மிரர், நார்மலான மிரர் இங்கே இருக்குது. நார்மலாக வாஷ் பேசின் எப்போயும் கொடுக்குற போது வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் சொல்கிறது தான், பாத்ரூம் எப்பயுமே கொடுக்குறது. இன்னொன்று என்னென்னா, இங்கே கூலிங்கான சீசன் இருக்கிறதால வாட்டர் ஹீட்ரு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிவி கொடுத்துருக்காங்க கைஸ். அவ்வளோதான் இதோட இந்த ரூமோட டூரு கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். Day 1 வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை அனைவரிடம் இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம், பை பை பாய்.